ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோவில் பற்றி பேச போனோம்னா ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக ரியாலிட்டியாக பேசப்போம். அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சில விஷயம் பார்த்தீங்கன்னா பல பேர் டிஸ்கஸ் பண்ணாத விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ரவுண்ட் 2 எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு தெளிவான ஒரு ஐடியாவோட தான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போவீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட ஓன் ஃபேவரபிளான ஒரு சாய்ஸஸ் தான் நீங்கள் வைக்கணும். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சாய்ஸஸ்லாம் எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கணும் சரி, பர்டிகுலர் யாரையும் சொல்லலை, பட் யார் கொடுக்குற சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. ஸோ உங்களோட ஓன் சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் நீங்கள் டாப் காலேஜஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அரசு நல்ல காலேஜ் எது அப்படிலாம் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். யூடியூப் சேனலில் பார்க்கலாம். பட் சாய்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஒரு நோட் போட்டு நீங்கள் தான் எழுதி நீங்கள் தான் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஆர்டர் செட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு காலேஜ் அந்த கோர்ஸாக இருக்கட்டும் சரி, உங்களுக்கு பிடிச்சதா அமையும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்டர் செகண்ட் ரவுண்ட் பசங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் டாப் காலேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போட்டுப்பீங்க. பட் அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா அங்கே ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியுமா? முக்கியமாக உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், அங்கே ஓன் சுச்சுவேஷன் பார்த்ததுக்கு அப்போ தான் ஒரு காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில்டர் வைக்கணுமே. உங்களுக்கு அந்த காலேஜ் உங்கள் ஃபேமிலிக்கு ஒத்து வருமா, அந்த ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குதா, ஆல்சோ அந்த காலேஜில் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதா, நீங்கள் எதிர்பார்க்குற நீட்ஸ்லாம் அந்த காலேஜ் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் நீங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு காலேஜை நீங்கள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை காலேஜ் சாய்ஸ் ஆர்டரில் வச்சாலும் அத்தனை காலேஜ் பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும். ஒரு காலேஜ் நேமை தவிர, அது நல்ல காலேஜ் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் தவிர மற்ற எதுவுமே தெரியாமல் ஒரு காலேஜ் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களை அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜ் தான் சேர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ அங்கே ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்டபுள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிடுவேன், ஹாஸ்டல் தங்கிடுவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் சிக்லாம் சில பேருக்கு அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவாக கோயம்புத்தூர் தான் வேணும், சென்னை தான் வேணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு போயிட்டு பட் அடிக்கடி வர முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ரியாலிட்டி ஃபேக்ட். ஸோ அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் உங்கள் நியரில் மீன்ஸ் மதுரை, ஸோ திருச்சி அந்த மாதிரி உங்களுக்கு சரௌண்டிங்கில் எது நல்ல காலேஜ் இருக்கோ, நல்ல டவுனில் நல்ல காலேஜ் இருக்கோ அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் லாங்கில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே போயிட்டு கஷ்டப்படுறதை விட நல்ல காலேஜ் உங்கள் டவுன் நியரில் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல எத்தனை சாய்ஸஸ் கொடுத்தா நல்ல காலேஜ் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் டவுட் இருக்குது. ஸோ இப்போ ரவுண்ட் 2 பசங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அபவ் 120 சாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அந்த 120 சாய்ஸ் எப்படி கொடுக்கணும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதாவது அது எப்படின்னா 25 காலேஜ் 30 காலேஜ் அந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டை கிரியேட் பண்ணிடணும். முதல்ல அந்த 30 காலேஜ் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் வைக்கிறது, எந்த காலேஜ் செகண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு 30 காலேஜ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு அது 30 காலேஜ் உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் ஆசைப்படுறீங்கன்னு நீங்கள் அதையும் ஃபில்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸா, சிஎஸ்க்கு அப்புறம் ஐடிக்கு அப்புறம் ஏஐடிஎஸ்க்கு அப்புறம் ஏஎம்எல், அப்படிலாம் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் ஐஓடி, அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான கோர்ஸை நீங்கள் ஒரு காலேஜ்ல பார்த்து 4லேருந்து 5 கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ 4லேருந்து 5 கோர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டோட்டல் காலேஜ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட். அப்போ உங்களுக்கு 120 சாய்ஸ் வருதா, 150 சாய்ஸ் இருந்தா அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அபவ் 120 சாய்ஸ் இஸ் பெஸ்ட். காலேஜை நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் அந்த கோர்ஸை அந்தந்த காலேஜ்ல கொடுக்கலாம். இதே நீங்கள் 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், அடுத்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பிரிச்சுக்கலாம். நான் கோர்ஸுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன்னா, நீங்கள் காலேஜ் எப்படி வேணா அந்த 30 காலேஜ் ஃபர்ஸ்ட் 30 காலேஜ் லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதிலே ஐடி, அதுக்கப்புறம் அதிலே சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் அதிலே இசி, அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இதுவே நான் கோர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, காலேஜுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன்னா நீங்க கோர்ஸ் எப்படி வேணா மாத்திட்டு காலேஜ் நல்ல காலேஜ்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நீங்க கோர்ஸ் அந்த காலேஜ் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதை நீங்க மாத்தி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பிரிச்சு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம இதை பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் என்னன்னா வேகன்சி லிஸ்ட். இந்த ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 ஆஃப்டர் ரவுண்ட் 1 வேகன்சி லிஸ்ட் ஒரு வேகன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஃபார் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்க விஷயம். பட் பரவாயில்ல, நான் இப்போ நான் பேசுறது நல்லது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி லிஸ்ட்ல டாப் காலேஜஸ் பிஎஸ்ஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஐடெக், ராஜலட்சுமி காலேஜ்,
ஸ்ரீகிருஷ்ணா, இந்த மாதிரி பல டாப் காலேஜஸ் வந்து இருக்குது. தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கேசிடி, இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்கு. அந்த மாதிரி டாப் காலேஜ், டயர் 1 காலேஜ்லாம் நீங்க வந்து என்னென்ன கோர்ஸுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எத்தனை சீட் வேக்கன்ட் இருக்குன்னு வந்து நீங்க வந்து பார்க்கணும். மெயினா செகண்டரி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வேக்கன்ட் வந்து 1-2 கண்டிப்பா வந்து இருக்கும். நீங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கண்டிப்பா வந்து இருக்காது, 0 தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து சில கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து டாப் காலேஜ்ல இருக்கிற வேகன்சி வந்து இருந்துச்சுன்னா அந்த காலேஜ்ல நீங்க போய் சேர்றதுக்கு வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து வேகன்சி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு லக்கி பர்சனா மாதிரி இருக்கீங்க அந்த காலேஜுக்கு வந்து போயிட்டா. ஏன்னா ரவுண்ட் 2 பசங்க வந்து டயர் 2 காலேஜ் தான் போகணும்னு சொல்ற அவசியம் கிடையாது. எந்த காலேஜ் வேணா எந்த ரவுண்ட் பசங்க வேணா போகலாம். பட் அந்த காலேஜ் அந்த கோர்ஸுக்கு உங்க ரிசர்வேஷன்ல வேகன்சி இருந்தா நீங்க தாராளமா வந்து போய் சேரலாம். இப்போ வந்து வேகன்சி வந்த உடனே நீங்க பார்க்கணும் உங்களோட ரிசர்வேஷன் பிசி வேணா பிசி, எம்பிசி வேணா பிசி, எம்பிசினா வந்து உங்களுக்கு வந்து அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ்ல வந்து எத்தனை சீட் இருக்கு, சீட் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க அப்படி சீட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபரன்ஸ் வச்சு கூட சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி லிஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து கூட நீங்க வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து தாராளமா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்க ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க தான் அதை ரெடி பண்ணணும். நீங்க தான் படிக்க போறீங்க. ஸோ நீங்க வந்து யூடியூப் சேனல்லையோ இல்லை வந்து ஏதோ ப்ரௌசிங் சென்டர்லயே வந்து சொல்ற சாய்ஸ் ஷீட் வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சோ நீங்க தான் படிக்க போறீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸா இருப்பாங்க. சில பேருக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோ அவங்களால வந்து ஃபீஸ் மட்டும் தான் வந்து கட்ட முடியும். சோ நீங்க தான் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், உங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி காலேஜ், உங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் அண்ட் கோர்ஸ் நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். சோ அந்த உங்களோட வந்து ஒரு உரிமையை வந்து யார்கிட்டயும் வந்து கொடுத்துறாதீங்க. நீங்க சாய்ஸ் ஃபில் வந்து நீங்க தான் பண்ணணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் ஆர்டர் தான் பண்ணணும். இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைப்ல மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்குறாங்க. பட் 3 நாள்ல பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள்லேயே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3வது நாள் கடைசி சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ஆட்டோ லாக் ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் என்ன வேணா மாற்றி என்ன வேணா பண்ணலாம், லாக் பண்ணாமல் இருந்தால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாய்ஸ் 100 சாய்ஸ் 150 200 சாய்ஸ் கொடுத்துட்டு அதை என்ன பண்றாங்க, மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த மாதிரி சொல்லிட்டு ஈஸிக்கு பதிலாக ட்ரிபிள் போட்டு வச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிஸ்டேக், சின்ன சின்ன மிஸ்டேக். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஃபில்டர் பண்ணி ஆர்டரை மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணும் போது நீங்கள் வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லேருந்து எண்ட் சாய்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து ரீட் அவுட் பண்ணணும். கவுன்சிலிங் கோடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சாய்ஸ் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து கோர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக அந்த 3 நாள் பார்க்கறதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து டைமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீ தயவு செஞ்சு அவசரமாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு மிஸ்டேக்கோட பண்ணி நீங்கள் சாய்ஸ் வந்து லாக் பண்ணிடாதீங்க. ஆட்டோ லாக் ஆனால் கூட நீங்கள் அதுக்கப்புறம் பிடிஎஃப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் பார்க்கும்போது ஐயோ என்னோட 29 சாய்ஸ் வந்து நம்ம மேலே வைக்கலான்னு பார்த்தோமே, இப்போ கீழே வந்துருச்சு, என்னடா வந்து ஈஸி போகிறதுக்குலாம் ட்ரிபிள் போட்டோமே, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் 1 பசங்க இந்த மிஸ்டேக்கை மெயினாக பண்ணியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை நான் வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து மிஸ்டேக் பண்ணாதீங்க. டபுள் செக் பண்ணுறது வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை டபுள் செக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2வோட சாய்ஸ் ஃபில்லிங்கோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது ஒரு பேசிக்கான விஷயம். இது வந்து நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும். தயவுசெய்து யாரும் வந்து ஃபியர் ஆகாதீங்க. நல்ல காலேஜ் வந்து கிடைக்காது, நல்ல கோர்ஸ் கிடைக்காதோன்னு நிறையா சீட்ஸ் இருக்குது. நிறையா சீட்டு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போகிறாங்க. பிகாஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து நீட் எடுக்கிறவங்க நீட் எடுப்பாங்க, ஜேஇ ரிப்பீட்டர்ஸ் எடுக்கிறவங்க அதுக்கு போவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மாவே வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி அப்படியே விட்டுட்டு வந்து அவங்க வந்து வேறு வேலையை வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா சீட் வந்து வேஸ்ட்டாக தான் ஆக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் நல்ல சீட் வந்து தாராளமாக கிடைக்கும். தைரியமாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் வந்து கிடைக்கலாடி கூட அப்போர்ட் மூமெண்ட்ல கன்ஃபார்ம் வந்து நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அப்போர்ட் மூமெண்ட் தான் வந்து ஃபைனல் ரிசல்ட். ஸோ அது வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நடக்க ஸ்டெப்ஸ், டிஎஃப் சென்டருக்கு போகிற ஸ்டெப்ஸ், காலேஜுக்கு போகிற ஸ்டெப்ஸ்லாம் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சீட்ஸ்லாம் உங்கள் அப்போர்ட் மூமெண்ட்ல வந்து கிடைக்கும். ஸோ எல்லாரும் தைரியமாக இருங்க, நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பண்ணலாம் பண்ணிருங்க. ஆல்சோ இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.